பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இக்கால வேளையிலே கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதை பற்றி நாம் கேட்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினாலே வல்லமையினாலே இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார், நாம் கர்த்தருக்கு என்ன பதில் சொல்ல ஆயத்தப்பட்டிருக்கிறோம் என்று பார்ப்போம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது எப்படி அவரை நம் முன்பாக வைத்திருக்க முடியும் என்று பார்ப்போமானால், நாம் எங்கு சென்றாலும் எந்த செயலை செய்தாலும் என்ன வார்த்தை பேசினாலும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் இந்த காரியங்களை செயல்படுத்துவார், இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற பண்ணுவார் என்றும் நாம் பிரயாணம் செய்யும் பொழுதும் கூட அதற்கு முன்பதாக கர்த்தரை தொழுதுவிட்டு கர்த்தர் தாமே இந்த பிரயாணத்தை வாய்க்கச் செய்வார் என்று நாம் துதிக்கும் வார்த்தையை, சத்தத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்ற விசுவாசத்தின் நம்பிக்கை நமக்குள் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்பொழுதும் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதுமில்லை. சாத்தானுடைய கிரிகள் நமக்கு முன்பாக கிரியை செய்கிறதும் இல்லை. சாத்தான் நம்மை கண்டு பயந்து ஓடுவான். ஏன் அந்த சாத்தான் நம்மை கண்டு பயந்து ஓடுகிறான் என்று நாம் நினைக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால்தான் அந்த சாத்தானுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவன் பயந்து ஓடிவிடுவான். ஆகையாலே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளவும் அவருடைய வேத பகுதியின் வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொள்ளவும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் செயல்படவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை, அதாவது விசுவாசம் அவர் மேலே நம்ம வைக்கணும். அப்படி அவர் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் வீண் போகாதபடி அவர் உங்கள் அருகாமையிலே வந்து உங்கள் வலது பக்கத்திலே நின்று உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். சரீரத்தில் பலவீனமா, இருதயத்தில் சோர்வுகளா, பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார்களா, விரோதிக்க எதை குறித்தும் கவலை வேண்டாம். குடும்பத்தினர்களே நமக்கு பகைஞர்கள் என்று வேத பகுதியிலே மீகா எழுதின புஸ்தகத்தில் எழுதியுள்ளது. நம்முடைய குடும்பத்தினரே நமக்கு பகையாளர்களாக சாத்தான் எழும்பிவிட முயற்சிப்பான். அந்த சாத்தான் நமக்கு முக்கியமானவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மீது அன்பு காட்டக்கூடிய முக்கியத்துவம் உள்ளவர்களை சாத்தான் ஏவி விடுவான். அவர்கள் மூலமாய் பலவிதமான கஷ்டமான செயல்பாடுகள், வார்த்தைகள், நம் இருதயத்தை துக்கப்படுத்துகிறதான எல்லா விதமான காரியத்தையும் சாத்தான் ஏவி விட்டு கர்த்தருடைய அன்பை நம்மளை விட்டு பிரிக்க முயற்சிப்பான். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே, என்னுடைய வலது பரசத்தில் நீர் நிற்கிறபடியினாலே இந்த பொல்லாத சாத்தான் செய்கிறதான செயல்பாடுகள் அபகீர்த்தி போகும்படியாக, ஒன்றும் இல்லாமல் போகும்படியாக நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அந்த சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். வெட்கப்பட்டு போகிறது சாத்தான் மாத்திரமே அல்லாமல் நாம் அல்ல. கர்த்தர் நம் அருகாமையிலே இருக்கிறார். ஒரு பொழுதும் நாம் எல்லா விதத்திலேயும் எந்த விதமான தீங்கிலேயும் துக்கத்திலேயும் அசைக்கப்படுவதில்லை என்று நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தையின்படி
நான் நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்மளது தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதித்து காத்து கொள்வாராக. நீங்கள் கர்த்தரை உமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசம் இருந்தால் ஒருபொழுதும் எவராலும் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையாலே நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட இரும் என்று நாம் ஜெபிக்கும் ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா விதமான கஷ்டங்களிலேயும் வியாதியின் பிடியிலேயும் உறவினர்கள் துன்பப்படுத்தும் வெட்கப்படுத்தும் வார்த்தைகளிலேயும் நாம் மீண்டு வர அவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவருடைய பாதத்தை அண்டி நிலைத்திருப்போமா? அப்படி நிலைத்திருக்கும் பொழுது ஒருவராலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்த ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிப்போம். ஆமேன்.